ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நாளைக்கு எத்தனை கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். காஃபி காலையில எல்லாருமே குடிச்சாதான் அன்னைக்கு டேவே உற்சாகமா இருக்கும். சிலருக்குலாம் காஃபி ரொம்ப பிடிச்சவங்களுக்குலாம் அன்னைக்கு காஃபி குடிக்கல அப்படின்னா அன்னைக்கு டேவே நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் காஃபி பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்க்கறதுல எத்தனை காஃபி பிரியர்கள் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காஃபி குடிச்ச நிறைய உடல்நல சார்ந்த கருத்துக்கள்லாம் நிலவி இருந்தப்போ ஒரு நாளைக்கு ஒருத்திங்க 25 கப் காஃபி குடிச்சாலுமே ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை வந்தப்போ காஃபி பிரிகள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த காஃபில அதிக அளவு காஃபின் இருக்கிறதுனால இதய நோய் உண்டாகும் அப்படின்னு கருத்து வந்தப்போ எல்லாருமே ரொம்பவே பயந்தாங்க. அப்படி இருக்கப்போ திடீர்னு மாரடைப்பு கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்பவும் இந்த உலகிலேயே கோடிக்கணக்கான பேர் தினமும் காலையில காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா 8000 பேரை மட்டும் தேர்வு செஞ்சு லண்டன்ல குயின் மேரி அப்படின்னு இருக்க அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல என்ன சொன்னாங்க அப்படின்னா தினசரி 1 கப் குடிக்கலாம், இல்ல 3 கப் குடிக்கலாம், இல்ல பல கப் கூட காஃபி குடிச்சாலுமே நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது அப்படின்னு ஒரு அறிக்கை சொன்னாங்க. இதனால நீங்க ஒரு நாளைக்கு 25 கப் காஃபி குடிச்சாலுமே உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. இதனால காஃபி ரொம்ப பிடிச்சவங்களா, அதாவது காஃபியின் இந்த தேசிய பானை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பிடிகள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்ததுல எத்தனை பேருக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.